السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي அதிரிக்கினி யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீலாது தினங்களுடைய இந்த தொடர்ச்சியாக நம்முடைய பள்ளிவாசலிலே தொடர்ச்சியாக பல்லாண்டு காலங்களாக மீலாது சிறப்பு பயான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பயானுடைய முதல் நாள் நிகழ்ச்சியாக மகத்துவம் நிரம்பிய மக்கா புனித நகரம் என்பதாக எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த மக்கமா நகருக்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்று மதீனா நகருக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் வைப்பது என்பது நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக அமைவதற்கு ஒரு காரணம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். இன்று மக்கமா நகருடைய சிறப்பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த தலைப்பு என்பதை பார்த்தோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்புடைய அந்த இடங்கள், அந்த நினைவு சின்னங்களை அடிப்படையாக ஒரு கோர்வையாக வைத்துதான் இந்த ஆண்டினுடைய பயானுடைய தலைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முதல் நிகழ்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊர் என்பது மக்கா. இன்றும் மக்காவிற்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவிற்கு கொஞ்சம் தொலைவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித வீட்டை காணலாம். அவர்கள் பிறந்த இடம், அந்த இடம் தற்போது லைப்ரரியாக புழங்கப்பட்டு வருகின்றது. அரபி புத்தகங்கள் எல்லாம் சேமித்து வைக்கப்படக்கூடிய இடமாக, படிக்கக்கூடிய இடமாக அந்த இடத்தை தற்காலத்திலே மாற்றி வைத்திருக்கின்றார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான பூமி என்றால் மக்கமா நகர். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு எங்கே இருந்து சென்றார்கள் என்பதை பார்த்தோம் என்றால் மக்கமா நகரிலிருந்து. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்ற இடம் என்பது மக்காவிலிருந்துதான். அந்த மக்கா என்பது மிகப்பெரிய பாக்கியத்தை பொதிந்த ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன் மகாமு இப்ராஹீம். அந்த மக்கா இருக்கின்றதே, அதை சுற்றிய பகுதிகளெல்லாம் பாக்கியம் பொருந்தியவை என்பதாக அல்லாஹ் சொல்லி தந்துவிட்டு அதில் நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மக்கமா நகர் ஒரே ஒரு ஊர் தான். அந்த ஊருக்குள்ள, அந்த காபாக்குள்ள அப்படி என்ன அத்தாட்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஜிகள் நேரடியாக செல்லும் நேரத்தில் தான்
அதை ருசிக்க முடியக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். என்னதான் நம்ம கேட்டாலும் சரிதான், அதை நேரடியாக பார்த்து அதை ரசித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கின்றதே, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவே முடியாது. அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற இடம்தான் ஹரம் ஷரீஃப் கஅபா, மக்காவினுடைய அந்த பள்ளிவாசல். நம்ம அல்லாட்ட அழுது கேட்டோம்னா அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, யாராவது ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போன இடத்துல கஅபாவினுடைய திரையில் யாராவது ஒருத்தருடைய பேரை எழுதி வச்சுட்டு வந்தா, பேனா வச்சு கிடையாது, பேனா வச்சு கிரிக்கக்கூடாது, நம்ம கையினால் யதார்த்தமாக யாராவது ஒருத்தருடைய பேரை எழுதிட்டோம்னா அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவான் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கியாமத்து வரை அந்த பாக்கியங்களை அல்லாஹ் குடும்பத்தோடு நசீபாக்கி அருள் புரிவானாக. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக போக முடியாது, உடல் வலிமையை வச்சு போக முடியாது. நம்முடைய திறமையின் காரணத்தினால், கல்வியின் காரணத்தினால், படையின் காரணத்தினால் எப்படியாவது போக முடியுமான்னா கண்டிப்பாக முடியவே முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. எனவே நாடக்கூடியவன் அல்லாஹ், நாம் அவனிடத்திலே கெஞ்ச வேண்டும். யா அல்லாஹ், மக்கா நகருக்கு வரக்கூடிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய, ஜியாரத்தையும் செய்யக்கூடிய நல்ல நசீபை தா என்பதாக நாம் அவரிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அல்லாஹ் நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா நகரில் தான் பிறந்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு சென்றது அந்த மக்கா நகரிலிருந்து தான், மிஅராஜிற்கு சென்றது அந்த மக்கா நகரிலிருந்து தான். அந்த மக்காவிற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை கொண்டு வருவதற்காக, வஹையை கொண்டு வருவதற்காக பல கட்டங்களிலே வந்திருக்கின்றார்கள். அவ்வளோ பெரிய பாக்கியம் பொருந்திய இடம்தான் மக்கா. மக்காவிற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பெயர் பக்கா என்பதாக சொல்லுகின்றது. பக்கா என்பது நிரந்தரமான, நித்தியமான, உறுதியான ஒரு ஊர் என்பதாக அல்லாஹ் அதற்கு பெயரை வைத்திருக்கின்றான். மக்கா என்பது ஹதீஸ்களிலே வரக்கூடிய ஒரு வாசகம். எனவே மக்கா நகர் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமல்ல, கஅபாவினுடைய எல்கை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதனுடைய ஒட்டுமொத்த இடத்திற்கும் பெயர் மக்கா நகர். மக்கா நகர் என்பதாக அதற்கு பெயர் சொல்லித் தரப்படக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த மக்கா எப்படிப்பட்ட பூமி அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய பூமி. அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன அவ்வள பைத்தியும் உதயலின் நாசி லல்லதி பிபக்கத முபாரக்கா ஒகுதல்லில் ஆலமீன். இந்த மக்கா நகர் இருக்குதே, அது பரக்கத்து பொருந்திய பூமி, அது நேர்வழி காட்டக்கூடியது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், நிறைய அத்தாட்சிகள் அங்கே இருக்கின்றது. மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டிய, அவருடைய கால் தரம் பதிந்த அந்த இடம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒமன் தகலஹு கான ஆமினா, யார் மக்காவுக்குள்ளாக நுழைஞ்சிட்டாங்களோ அவங்க நிம்மதி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படிலாம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் அமைதியாக இடத்த காலிபி அங்கே போயிருங்க. ஒமன் தகலஹு கான ஆமினா, யார் மக்காவிற்குள்ளாக நுழைந்து விட்டார்களோ அவர்கள் நிம்மதி பெற்றவர்கள். ஆதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அந்த ஆது கூட்டம் என்ன நினச்சாங்கன்னா, மழை வரும்னு எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்துருந்தாங்க. வானத்தை பார்த்துக்கிட்டு, வானம் நிறைய மேகமூட்டமாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப கருகம்னு இருந்துச்சு. அடுத்து மழை வரப்போகுது ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்தாங்க. வானத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. மழை வரவில்லை. அந்த வானத்திலிருந்து கல்மலையை அல்லாஹ் பொழிவித்தான். ஒரு நாள் கிடையாது, 7 இரவுகளாக 8 பகல்களாக அல்லாஹ் அந்த மலையை பெய்ய செய்தான். அந்த மலையின் மூலமாக என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், கன்னகும் அஜாசு நஹ்ரின் ஹாவியா, அந்த மக்கள் பேரித்த மரத்தை வேரோடு வெட்டி அப்படி கீழே போட்டால்
எப்படி ஒட்டுமொத்தமாக மரங்களாக கிடக்குமோ இதை போல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அந்த மக்கள், அந்த ஊர் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறிவிட்டது என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். சரி, மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க பார்த்தோம்னா, மனிதர்களும் நிலையும் அப்படி தான் இருந்துச்சு. மனிதர்களும் அப்படித்தான் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மலையினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் கற்கள் எரியப்பட்ட அந்த வண்ணமாக தலையில் அப்படி தொங்கி போயிடும், அதிலேயே மூத்தா போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த நேரத்தில் ஒருத்தன் அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஆது கூட்டம், அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மாற்றமாக தான் அந்த சமுதாயம் வாழ்ந்துச்சு. அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் வேதனையை விட்டு தப்பிக்கணும். இவ்வளோ கொடுமையான வேதனையை நம்மளால் தாங்க முடியாது, வேதனை விட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி முக்கியமான ஆள்கிட்ட ஆலோசனை கேட்டார். அவங்க சொன்னாங்க, நேராக கஅபாவுக்கு போ, கஅபாவுக்கு போயிட்டோன்னா நிம்மதி கிடைக்கும்னு சொன்னாங்க. அவர் நேராக கஅபாவுக்குள்ளே வந்துட்டார். கஅபாவுக்குள்ளே வந்துட்டு அவர் வந்த நோக்கம் என்னென்னா, வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படித்தானே தவிர வேறு ஈமான் கொள்றதுக்காக அவர் வரலை. கஅபாவுக்குள்ளே வந்தார். சில மணி துளிகள், மணி நேரங்கள் அங்கே தங்கினார், உள்ளுக்குள்ளே இருந்தார். எந்த வேதனையும் வரலை. பரவாயில்ல, நிம்மதி நமக்கு கிடைச்சிருச்சு, எந்த வேதனையுமே வரலையே அப்படின்னு நிம்மதியாக உட்கார்ந்துருந்தார். குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச உடனே, சரி வேதனை வரலல்ல, நம்ம வெளியே போய் பார்ப்போம்னு சொல்லி மக்கா விட்டு வெளியே தான் வந்தார். எங்கிருந்தோ வந்த ஒரு இடி அவரை தாக்கியது, அந்த இடத்திலே அழிந்தார். அழிறதுக்கு காரணம் என்னென்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிரான மனிதர், அவர்களுடைய துஆவை பெறாதவர், ஈமான் கொள்ளாத மனிதர். கஅபாக்கு வந்த நோக்கம் அங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்தார். ஈமான் கொள்ளாமல் வரக்கூடிய அந்த மனிதருக்கே அல்லாஹ் தஆலா நிம்மதியை தருகின்றான் என்றால், ஈமான் கொண்ட நிலையிலே அந்த கஅபாவிற்கு சென்றோம் என்றால் அல்லாஹ் தஆலா மன ஆறுதலை அல்லாஹ் தருவான். உலகத்திலே எங்கும் கிடைக்காத நிம்மதியை அல்லாஹ் தஆலா கஅபாவிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஹஸரத் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்பாங்க, மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, மக்கா ஆகும் பாக்கியம் பொருந்திய இடம். அல்லாஹ் சொல்கின்றான், அது பரக்கத் பொருந்திய இடம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அது பரக்கத்தான இடம் மக்கா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் மக்காவில் இல்லாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மதீனாவில் வைத்திருக்கின்றான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே மக்காவை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதமான உடலை தாங்கியிருக்கக்கூடிய அந்த ரவுலா ஆக சிறந்தது என்பதாக அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, மக்கா சிறந்த பூமி. அது என்னென்ன காரணங்கள்? அது பரக்கத்து பொருந்திய இடம், மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய இடம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்த இடம், வஹய் வந்த இடம், குர்ஆன் இறங்கிய இடம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்த ஊர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஊர், ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிஅராஜிற்கு சென்ற ஊர். அது மட்டும் கிடையாது, அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையுமே அல்லாஹ் மக்காவிற்கு வர வைத்திருக்கின்றார். மக்காவினுடைய பூமியிலே கால் பதிக்காத எந்த நபிமார்களும் கிடையாது. எல்லா நபிமார்களுமே ஹஜ்ஜு குல்லல் அம்பியா, எல்லா நபிமார்களுமே கஅபாவை ஹஜ்ஜு செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள் வந்த ஒரு பாக்கியமான இடமாக அல்லாஹ் தஆலா கஅபாவை வைத்திருக்கின்றான். அந்த கஅபா ஆக சிறந்த இடம். அதே நேரத்தில் ஒரு மனிதர் கஅபாவுக்கு போகிறார். அவர் போகும்போது என்ன நினச்சிட்டு போகிறாருன்னா, நம்ம அங்கே கஅபாவுக்கு போய் இப்படிலாம் தப்பு பண்ணணும்னு கற்பனையில் போய்கிட்டு இருக்கிறார், அல்லது இணை வைக்கக்கூடிய அந்த நிலையிலே கஅபாவிற்குள்ளாக நுழைகின்றார். அல்லாஹ்வோடு பிற கடவுள் இருக்கின்றான் என்ற கோட்பாடோடு அந்த கஅபாவிற்குள்ளாக நுழைகின்றான், அல்லது மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய சிந்தனையோடு செல்கின்றான், அல்லது தவறான செயல்களை அங்கு சென்று செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு செல்கின்றான். இப்படி மனிதன் சென்றால்
அவனுடைய வாழ்க்கை அல்லாஹ்வினுடைய வேதனையை பெற்று அவன் திரும்புவான் என்பதை திருமறை சொல்லி காண்பிக்கின்றது. அல்லாஹ் சொல்வான், ஒமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின், ஒரு பாவத்திற்காக ஒரு மனிதன் நாடி அந்த காபாவிற்குள்ளாக வந்தால் நுதிக்குஹு மின் அதாபின் அலீம், வேதனை செய்யப்பட்ட வேதனையை அந்த மனிதனுக்கு வழங்குவோம் என்பதாக, அவனை சுவைக்க செய்வோம் என்பதாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே காபா நிம்மதி தரக்கூடிய இடம் மட்டுமல்ல, ஒரு மனிதன் தீமையான கண்ணோட்டத்தோடு அங்கே நுழைந்தால் அவன் அல்லாஹ்வினுடைய வேதனையை சந்திப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் காபாவை சொல்லும் நேரத்திலே மசாபத்தல் லின்னாஸ், மக்கள் எல்லாம் மீளக்கூடிய இடமாக அல்லாஹ் மக்காவை ஆக்கி வைத்திருக்கின்றான். காபாக்கு யாராவது ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க, உம்ராவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். போயிட்டு வந்துட்டாங்கன்னா போதும், இனிமே மக்காவுக்கு நான் போக மாட்டேன் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்களா பார்த்தா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே உடனே ஓடிட்டு இருக்குன்னா அடுத்து அல்லாஹ் என்னைக்கு இதை நசீபை தருவான், அல்லாஹ் என்னைக்கு என்னை திரும்ப அங்கே கூப்பிடுவான், நான் காபாவுக்கு என்னைக்கு போவேன் அப்படின்னு ஒரு சிந்தனைகள் முழுக்க அந்த காபாவின் பக்கமாகவே மீண்டு கொண்டிருக்கும். எனவே அல்லாஹ் சொல்கின்றான் மசாபத்தல் லின்னாஸ், அந்த காபா என்பது மீள குடியிடமாக, காபாவின் பக்கமாக மக்கள் திரும்ப குடியிடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் நேரத்திலே அவருடைய கால் பதிந்த இடத்தை அல்லாஹ் இன்றளவும் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அந்த இடத்திற்கு பெயர்தான் மக்காமே இப்ராஹிம். ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடிய முஅத்தமிரீன்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு, உம்ராவை முடித்துவிட்டு, தவாஃபை முடித்துவிட்டு தொழக்கூடிய இடம் எங்கே என்றால் மக்காமே இப்ராஹிமுக்கு பக்கத்தில். இந்த ஒரு காலம் இருந்துச்சு, 2000 நான் ஹஜ்ஜுக்கு போகும்போது மக்காமி இப்ராஹிம் பக்கத்தில் போய் தொழுவுக்கெல்லாம் நசீபு கொடுத்தான். மக்காமி இப்ராஹிமுக்கு பக்கத்தில் மிஞ்சு போனால் ஒரு 5 அடிக்குள்ளே தொழக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு. ஆனால் அதே இது 2010 போனேன், அங்கே தலையே வைக்க முடியாது, இல்லை குனியவே முடியாது, 100 அடி தள்ளி பின்னாடி அனுப்பி விட்டாங்க. அங்கேயும் தொழுதா தலையை தாண்டி மக்கள் ஹாஜிகள் போயிட்டு இருக்கிறாங்க. 2018 போனேன், அப்படி போகும்போது காபாவினுடைய கடைசி தவாஃப் செய்யக்கூடிய இடத்தினுடைய அந்த கடைசி, இன்னும் சொல்ல போகிறாந்தா சஃபா மர்வாக்கு ஒட்டி உள்ள காபாவினுடைய உட்பகுதி, அங்கே போகக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டம். ஏன்னா ஹாஜிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கே நஃபில் தொழுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையவில்லை. கண்ணியமிக்கவர்களே, அது தொழுமிடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அது மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒன்றாக மக்காமே இப்ராஹிமை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அது எங்கே இருக்குன்னா காபாவில் தான் இருக்குது, மக்காவில் தான் இருக்குது. ஆரம்பத்தில் எங்கே இருந்துச்சுன்னா ஹஜ்ருல் அஸ்வத், காபாவினுடைய வாசல், ஜம்சம் கிணறு, மக்காமே இப்ராஹிம், இந்த 4 ஒரே இடத்துல. ஹஜ்ருல் அஸ்வது ஒரு மூலையில் இருக்கும், அதை ஒட்டி பார்த்தோம்னா ஜம்சம் கிணறு கீழே இருக்கும், கீ பகுதியில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் மக்காமே இப்ராஹிம், அதை ஒட்டி பார்த்தா காபாவினுடைய வாசல். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் தான் மக்கள் தவாஃப் செய்கிறதுக்கும் இடைஞ்சல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மக்காமே இப்ராஹிமை கொஞ்சம் பின்னால் தள்ளி கொண்டு வந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடம் காபா, மக்கா. ஹஜ்ருல் அஸ்வத்னா கருப்பு கல் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம், அசல்லையே அது வெண்மையான கல், ஆக பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெண்மை வாய்ந்த ஒரு கல். அந்த ஹஜ்ருல் அஸ்வதினுடைய அந்த பிரகாசம் எங்கெல்லாம் தெரிந்ததோ அந்த இடத்தை தான் காபாவினுடைய எல்கை என்பதாக வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அது அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. மனிதர்களுடைய பாவக்கரைகள் பட்டு பட்டு நம்முடைய முகங்கள் அதிலே பதிந்து அந்த கல் கருப்பாக மாறிவிட்டது என்பதாக சொல்லக்கூடிய வரலாறுகளை பார்க்கின்றோம். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஜ்ருல் அஸ்வதினுடைய அருகாமையில் நின்று ஒரு மனிதர் துஆ கேட்டால், துஆ கேட்பதற்கு நினைத்தால் அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்கி விடுகின்றான். அந்த ஹஜ்ருல் அஸ்வது நம்முடைய பார்வையில் பார்க்கும்போது ஒரு சாதாரணமான கல்லாக தெரியுது. ஆனால்
மறுமையிலே அல்லாஹ் தஆலா அதற்கு 2 கண்களை அல்லாஹ் கொடுப்பான், பேசக்கூடிய வாயை அல்லாஹ் கொடுப்பான். நாளை மறுமையிலே யா அல்லாஹ் இன்னென்ன மனிதர்கள் எல்லாம் நேரடியாக என்னை முத்தமிட்டார்கள் என்பதாக அது யாரையெல்லாம் பார்த்ததோ, யாரெல்லாம் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டார்களோ அந்த மனிதர்களுக்கு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் சாட்சி சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடுறதுக்காக ஒருத்தவங்க போகிறாங்க, ஒரு ஹாஜி போகிறாங்க, உம்ரா செய்யக்கூடியவங்க போகிறாங்க, பக்கத்தில் தொடக்கூட முடியலை. இப்போ அவங்க என்ன செய்கிறது? மார்க்கத்தில் அதையும் மீறி போய் முத்தமிட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லித்தரவில்லை. நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை, நேரடியாக முத்தமிடக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் மார்க்கம் சொல்லித் தருகின்றது, வெகு தொலைவில் இருந்து கையை காண்பித்து பிரெயின் கிஸ் என்று சொல்லக்கூடிய தூரத்திலிருந்து அந்த ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து முத்தமிட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அவங்களுக்கும் சாட்சி சொல்லும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நெருக்கடி வேண்டாம், அடுத்தால தள்ளி விடாதீங்க, அடுத்தாலுக்கு நோவினை ஏற்படுத்தாதீங்க, அது நிம்மதிக்குரிய இடம் என்பதாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே ஹஜ்ருல் அஸ்வத் என்பது மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற ஒரு இடம். அது எங்கே இருக்குதுன்னா கஅபாவினுடைய ஒரு மூலையில். ஹாஜிகள் எல்லாம் தவாஃபை ஆரம்பிப்பது, தவாஃபை முடிப்பது அந்த ஹஜ்ருல் அஸ்வதை அடையாளமாக வச்சுதான் ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, தவாஃப் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம். அதுதான் அடையாளம். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு தான் தவாஃப் செய்யக்கூடிய அடையாளமாக, துவங்கும் இடமாக, முடிவு வரக்கூடிய இடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த இடத்திலே கேட்கக்கூடிய துஆக்கள், நினைக்கக்கூடிய நினைப்பை அல்லாஹ் துஆவாக கபூலாக்கி வருகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம என்ன செய்வோம்னா தொழக்கூடிய நேரத்தில் எந்த தொழுகை தொழுதாலும் சரி, ஒரு உதாரணத்துக்கு இஷா வச்சுக்கிறோமே, இஷாவுடைய 4 ரக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் அப்படின்னு வருஷம் முழுக்க, ஆயுள் முழுக்க நம்ம நியத் செய்கிறோம். ஆனால் காபா எங்கே இருக்குது? மக்கா. மக்காவினுடைய பள்ளிவாசல் தான் காபா. ஹஜ்ஜி யாருக்கு நசீபாகும்? உம்ரா யாருக்கு நசீபாகும்? கோடீஸ்வரருக்கு மட்டும்தானா? ஏழைகளுக்கு கிடையாதா? பிச்சைக்காரங்களுக்கு கிடையாதா? அப்படின்னு நினச்சோம்னா அல்லாஹ் எல்லோருக்கும் தருவான். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். நான் ஹஜ்ஜிக்கு போகும்போது பிச்சைக்காரன் தான். ஹஜ்ஜிக்கு நான் போகும்போது நான் உண்மையிலே பிச்சைக்காரன் தான். ஒரு பைசாண்டு கிடையாது. நீ என்ன நினச்சாலும் சரி, நான் மொத்தமே சேமித்து வைத்த தொகை 3000 ரூபாய் ஹஜ்ஜிக்காக சேர்த்து வைத்திருந்தேன். மொத்தம் 3000 ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக 1 ரூபா 2 ரூபா இப்படியா சேர்த்து ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசையோட பாஸ்போர்ட்டு முத எடுத்தேன். அப்போ 150 ரூபா பாஸ்போர்ட்டுக்கு. அந்த பாஸ்போர்ட்டுக்கு 150 ரூபா என்னால் கொடுக்க முடியலை. அவ்வளோ சிரமப்பட்டு பாஸ்போர்ட் எடுத்தேன். காபாவுக்கு போகணும், மக்காவுக்கு போகணும், ஏக்கம் கிடையாது, பேராசை, வெறி. காபாவிற்கு போக வேண்டும், ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பதாக வெறியோடு அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். அல்லாஹ் நசீபை தந்தான். அல்லாஹ் ஒரு சீதேவி மூலமாக அந்த நசீபை எனக்கு வழங்கினான். அல்லாஹ் அந்த சீதேவிக்கு நிறைய நற்கூலி அல்லாஹ் வழங்குவானாக. அந்த சீதேவி வழங்கினுடைய பரக்கத்து என்னென்னா, அதுக்கு பின்னாடி 2 தடவை ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் அதற்கு பின்னால் தந்தான். காபாவுக்கு போகும்போது காபாவை பார்த்தால் நன்மை. காபாவை நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கின்றார் ஒரு மனிதர். எந்த அமலுமே செய்யல, காபா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். பார்த்தா 20 நன்மை. குர்ஆனை பார்த்தால் நன்மை, பெற்றோரை பார்த்தால் நன்மை. அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த நசீபை 2 முறை அல்லாஹ் தந்தான். காபாவையும் குர்ஆனையும் என்னுடைய தாயையும் நேரடியாக பார்க்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா தந்தான். என்னுடைய குழந்தைகளுக்கும் இந்த நசீபை கொடுத்தான். அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பாக்கியம் என்பது பார்த்தாலே நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள் 3 விஷயங்கள். ஒன்று காபா, ஒன்று குர்ஆன், ஒன்று பெற்றோர். 3ஐயும் பார்க்கும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா
நன்மையை தருகின்றான். எனவே நாம் உறுதியோடு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும். அல்லாஹ் தருவான், தராமல் விட்டுவிட மாட்டான். தரக்கூடியவன் அவன் தான், அவனை தவிர யார்கிட்ட போய் கேட்கறது? அவன் வீடு, அவன் அனுமதி கொடுக்காம இப்போ நம்ம போக முடியும்? அதை அவன்கிட்ட கெஞ்சி கேட்கணும். அதெல்லாம் தந்துதான் ஆகணும்னு அடம் பிடிக்கணும். அவன்கிட்ட கண்டிப்பாக தருவான் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, எனவே அந்த காபாவை நேரடியாக பார்க்கும் நசீப் எங்கே கிடைக்கும் என்றால், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நேரடியாக போனாதான் நேரடியாக பார்க்க முடியும். இத்தனை நாளாக சொன்னோம், யா அல்லாஹ் இந்த காபாவை முன்னோக்கி அப்படின்னு தொழுதுகிட்டே இருந்தோம். இன்றைக்கி காபாலையே போய் தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் தர்றானே, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களே இந்த வீட்டை நோக்கி நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ் சொல்வான், அந்த வீடு எது? நேரில் பார்த்தா தான் அந்த உருவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். இன்றைக்கும் ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டினுடைய அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் ஓதும் நேரங்களிலே காபாவிற்கு முன்னால் நிற்பதை போன்ற கற்பனையை அல்லாஹ் தந்து விடுகின்றான், நேரடியாக பார்த்த காரணத்தினால். எனவே அந்த காபா என்பது மிகப்பெரிய வாழ்நாள் முழுக்க நியத் செய்த அந்த ஒன்றை நேரடியாக பார்க்கும் நசீபை நாம் பெறுகின்றோம். உலகத்தில் எந்த பள்ளிவாசலில் வேணாலும் தொழுகலாம், எந்த பள்ளிவாசலில் வேணாலும் நோம்பூர உட்கார்ந்திருக்கலாம், எந்த பள்ளிவாசலில் வேணாலும் தான தர்மங்களை கொடுக்கலாம், எந்த பள்ளிவாசல் வேணாலும் குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம், திக்ர் செய்யலாம், துஆ கேட்கலாம், இஸ்திக்பார் செய்யலாம், எல்லா நன்மைகளையும் செய்யலாம். ஆனால் காபாவை தவிர வேறு எங்கேயுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமல் தவாப் செய்வது. காபாவை தவாப் செய்யக்கூடிய பாக்கியம் என்பது காபாவில் மட்டுமே இருக்கின்றது. உலகத்திலே வேறு எந்த பள்ளிவாசலுக்கும் அந்த சிறப்பை அல்லாஹ் வைக்கவில்லை. அந்த பாக்கியம் பெற வேண்டுமானால் மக்காவிற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தர வேண்டும், மக்காவிற்குள்ளாக செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா தவாப் செய்யக்கூடிய இடமாக அந்த காபாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். நம்ம மட்டும்தான் தவாப் செஞ்சுட்டு இருக்கிறோமா? எத்தனையோ மலக்குமார்கள் காபாவை தவாப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். யார் ஹஜ்ஜை செய்கின்றார்களோ, உம்ரா செய்கின்றார்களோ, அந்த பெருமக்களுக்காக அந்த மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள். ருக்னே யமானி, ஹஜருல் அஸ்வத் ரெண்டுக்கும் மத்தியிலே பல மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் இந்த ஹாஜிகளுடைய உம்ரா செய்யக்கூடிய துஆ செய்யக்கூடிய இந்த மக்களுடைய துஆவை கபூலாக்கி என்பதாக நேரடியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வளோ பெரிய மலக்குமாருடைய துஆவிலே பங்கு பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் தரக்கூடிய இடமாக அல்லாஹ் மக்காவை வைத்திருக்கின்றான். ஒரு ஹஜ்ஜிக்கு போகணும்னா ஈமான் இல்லாமல் போக முடியாது. யாருக்கு ஈமான் இல்லையோ, எவ்வளோ கோடி சேர்த்து வச்சாலும் சரிதான், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரிதான், மக்காவிற்குள்ளாக நுழையவே முடியாது. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டுமே அந்த நசீபை அல்லாஹ் வழங்குகின்றான். எத்தனையோ தலைவர்கள் ஈமான் இல்லாமல் வாழ்ந்தார்கள். கஅபாவை பார்க்க வேண்டும், மக்காவை பார்க்க வேண்டும் என்பதாக கெஞ்சினார்கள். ஆனால் அந்த நசீபை அல்லாஹ் வழங்கவில்லை. காரணம் ஈமான் இல்லை. ஈமான் இருந்ததென்றால் நிச்சயமாக கஅபாவை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் நசீபை வழங்குவான் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, அந்த கஅபா சஃபா மர்வாவை பொதிந்திருக்கின்றது. சஃபா மர்வாவை பொதிந்திருக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா கஅபாவை அமைத்து வைத்திருக்கின்றான். நம்ம படத்தெல்லாம் பார்க்கும்போது காபாவுடைய படத்தை பார்த்தோம்னா ஹஜ்ருல் அஸ்வத் கல் தனியாக ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, காபாவுடைய வாசல் தனியாக ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, காபாவை ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய லாட வடிவத்தில் உள்ள அந்த இடத்தை ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, சஃபா மர்வாவை தனியாக ஒரு படம் பிடித்து காண்பித்திருப்பார்கள். ஆனால் சஃபா மர்வாவும் காபாக்குள்ளேயே அமைந்திருக்கின்றது. காபாக்குள்ளே அமைந்த அந்த இடங்கள் அல்லாஹ் சொல்வானே ஃபீ ஆயாத்தும் பையினாத்தும், அந்த மக்காவிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றது. அந்த அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டதுதான் சஃபா மர்வா. சஃபா மர்வாக்கு மத்தியில் என்ன நமக்கு அப்படி மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சஃபா அன்னை ஹாஜரா அம்மையார் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி தண்ணீர் தேடி ஓடிய ஒரு மலை. இந்த மலையிலிருந்து பார்க்குறாங்க, அங்கே காணல் நீர் தெரிகின்றது, தண்ணீருக்குன்னு வேகமாக அங்கே ஓடுறாங்க.
அங்கேருந்து இங்கே பார்த்தா இங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படியே மாறி மாறி 7 தடவை ஓடுறாங்க. அதுதான் ஹாஜிகள் இன்றளவுக்கும் சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடக்கூடிய இடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் நம்ம தொங்கோட்டம் ஓடும்போது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு தாயினுடைய குரலை அல்லாஹ் பிரதிபலித்திருக்கின்றான். ஒரு தாய் ஒரு குழந்தைக்காக வேண்டி எவ்வளவு ஏங்கி இருப்பார்கள் தண்ணீருக்காக. அந்த தாயை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த தாயை மட்டுமல்ல, நம்மை பெற்ற பெற்றோர்களை நினைத்து பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், சஃபா மர்வாவுக்கு மத்தியில் நான் வந்திருக்கிறேன், என்னை பெற்ற பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த நசீபை கொடு யா அல்லாஹ், இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவங்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடு யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் காலம் முழுக்க ஆரோக்கியமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். பெற்ற குழந்தையை வளர்ப்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். அன்றைக்கு ஹாஜரா அம்மையார் பட்ட அந்த சிரமத்தை போன்று எங்களுடைய பெற்றோர்களும் பட்டிருப்பார்கள் அல்லவா என்பதை நினைத்து பார்க்கக்கூடிய உன்னதமான இடமாக அல்லாஹ் தஆலா சஃபா மர்வாவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். சஃபா மலையிலிருந்து இப்படி லேசாக இடது பக்கமாக அப்படி திரும்பி பார்த்தோம்னா காபா தெரியும். இவ்வளவு தூரம் தான், ரொம்ப கம்மியான தூரம் தான், பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள தொலைவு தூரம். ஒரே இடத்துல தான் எல்லாமே இருக்குது. காபாவை பார்த்து முன்னோக்கிய வண்ணமாகத்தான் யா அல்லாஹ் நான் சை செய்வதற்கு, தொங்கோட்டம் ஓடுவதற்கு நான் நாடுகின்றேன், எனக்கு லேசாக்கு, அதை கபூலாக்கி தா என்பதாக காபாவை பார்த்து நியத் செய்து அந்த சஃபாவிலிருந்து நம்முடைய சகையை தொங்கோட்டத்தை தொடங்கக்கூடிய இடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். காபாவை பார்க்காம ஒன்றுமே நடக்காதங்க. எனவே சஃபா மர்வாவை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கின்றான். அங்கே செல்லும் நேரங்களில் பெற்றோரை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்திகளை பார்க்கின்றோம். காபாவுக்குள்ள இன்னும் நிறைய இடங்கள். ஜம்சம் தண்ணீர், ஜம்சம் தண்ணீர் அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த வனாந்தர காட்டில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய துணைவியாரையும் தன்னுடைய மகனாரையும் தன்னந்தனியாக விட்டு விட்டு வருகின்றார்கள். துணைவியார் கேட்குறாங்க, எங்கள் தனியாக விட்டுட்டு பேசாமல் போயிட்டே இருக்கிறீங்களே, இறை உத்தரவான்னு கேட்குறாங்க. தலையை மட்டும் ஆட்டுறாங்க, ஆமான்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவுனா இருந்துக்கிறேன்னு அவங்க தம்மையாக தைரியமாக அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த தந்தை செய்த துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஊரில் தண்ணீரிலேயும் கரியிலேயும் நீ பரக்கத்தை செய்வாயாக. இன்றைக்கி உலகத்தில் எங்கே கறி கிடைக்குதோ கிடைக்காதோ, காபால இன்றைக்கும் போனீங்கன்னா கறிக்கு பஞ்சமே கிடையாது. எங்கே போனாலும் கறி கிடைக்கும். கறி இல்லாத உணவே கிடையாது. கறி இல்லாத எந்த சாப்பாடுங்கிறது இந்த வேலையிலையுமே கறி இல்லாத ஒரு உணவுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வாரி வழங்கியிருக்கக்கூடிய இடம். அதுக்கு காரணம் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. மக்கால தண்ணிக்கு வேற என்ன வசதி இருக்குது? ஒரு ஆறு ஓடுதா? எங்கேயாவது கிணறு இருக்குதா? பார்த்தோம்னா மக்காவில் எங்கேயுமே கிணறு கிடையாது. ஜம்சம் கிணறை தவிர, ஜம்சம் கிணறை தவிர வேறு எந்த கிணறுமே கிடையாது. இது ஜம்சம் கிணறு எவ்வளோ பெரிய ஆழமாக இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமே 5.5 அடி தான் ஆழம். மொத்தமே ஆழம் எவ்வளோன்னா 5.5 அடி தான் ஆழம். அவ்வளோ குறுகிய ஆழத்துக்குள்ளாக உள்ள அந்த கிணற்றிலிருந்து செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளும் வயிறார நீர் அருந்துகின்றார்கள், தாகம் தீர குடிக்கின்றார்கள். தாங்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பாத்திரங்களிலே பாட்டில்களிலே பிடித்து வைத்துக் கொள்கின்றார்கள். காபா முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜம்சமுடைய கேன் வைத்திருப்பார்கள், நேரடியாக வச்சிருப்பாங்க. எங்கே வேணாலும் குடிச்சுக்கிறலாம். ஒரு அடிக்கு ஒரு கேன் இருக்கும், நம்ம நினச்ச தண்ணியை குடிச்சுக்கிறலாம். கூலிங் வாட்டர் இருக்குது, கூலிங் இல்லாமல் இருக்குது, எது வேணாலும் குடிச்சுக்கிறலாம். தண்ணீர் பஞ்சமில்லாத ஒன்றாக லட்சோபலட்ச ஹாஜிகள் வருகின்றார்கள். லட்சோபலட்ச உம்ரா செய்யக்கூடிய முஅத்தமிரீன்கள் வருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களுக்குமே தண்ணீர் இல்லை என்பதாக சொல்லும் அளவுக்குள்ள தண்ணீரை அல்லாஹ் வழங்குகின்றான். நமக்கு தண்ணி கொடுக்குறாங்க நம்ம நாடுகளில், மாதத்துக்கு 1 நாள் 3 நாள் பொடி போட்டுருவாங்க தண்ணி கிடையாதுன்ட்டு. தண்ணி வரலன்னு 3 நாள் புலம்ப ஆரம்பிச்சிடறோம். ஆனால் காபால
லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. பிறங்குறதுக்கும் அதுதான், குடிக்கிறதுக்கும் அதுதான், எந்த போரும் கிடையாது. நிம்மதியான தண்ணீரை பெறுகின்றார்கள். இருக்கக்கூடிய ஒரே ஒரு தண்ணீர், நீர் ஆதாரம் ஜம்சம் கிணறு மட்டுமே. அதுக்கு துவா செய்தியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த ஜம்சம் தண்ணியை குடிக்கும்போது ஒரு தந்தை குழந்தைகளுக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள். அதை நினைத்து பார்க்கக்கூடிய இடமாக ஜம்சமை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கிருபையால் ஜம்சம் கிணறை பார்க்கறதுக்கு அல்லாஹ் நசீபை கொடுத்தான் 2000. அதுக்கு பின்னாடி போகும்போது அந்த இடத்த மூடிட்டாங்க. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அப்படி கீழே எப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கீழே நடந்து அண்டர் கிரவுண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கிணறுலாம் நேரடியாக பார்க்குறதுக்கு நசீப் கிடச்சிச்சு. அதுக்கு பின்னாடி அதை பூட்டிட்டாங்க. இப்போ எல்லாம் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் போகிறதுக்கு வர்றதுக்கு இடத்த வச்சுருக்கிறாங்க. மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, 24 மணி நேரமும் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, ஓய்வே கிடையாது. பல மோட்ரு வச்சுருக்கிறாங்க. ஆனால் நினச்சிடறாங்க ஒரு மோட்டரை அணைச்சிட்டு இன்னொரு மோட்ரு ஓடுது. ரிப்பேர் ஆகிடுச்சு, மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு, கரண்ட் இல்லாமல் போச்சு, ஆனால் தண்ணி கிடையாது, 1 மணி நேரம் தண்ணி கிடையாதுன்னு அறிவிப்பு கூட கிடையாது. நாள் முழுக்க வருடம் முழுக்க கரண்ட் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நொடி கூட கரண்ட் போன வரலாறை பார்க்க முடியாது. காபாவில் இருந்துட்டு சென்னைக்குள்ளே காலடி எடுத்து வச்சு ஒரு ரூமில் தங்குறதுக்காக வந்தோம். சாவி வாங்கி திறந்து சேரில் உட்காந்துருக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு. என்னங்க இத்தனை நாள் கரண்ட் இல்லை, அது நீங்கள் மக்கால் இருந்தீங்க, இது இந்தியாவில் இருக்கிறீங்க, இந்தியா நிலைமை இதுதான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே வர ஒரு சில மணி நேரம் அமர்ந்த நேரத்தில் பல தடவை கரண்டே கிடையாது. அப்படி தான் போச்சு இந்தியனுடைய நிலைமை, இந்தியாவினுடைய நிலைமை. மிக்கவர்களே, காபாவிலே கரண்ட் கட்டு என்பதே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைவு கூறக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா ஜம்சம் கிணற்றை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று மக்காவிலே ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய லாட வடிவத்திலே ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை கட்டக்கூடிய நேரத்திலே அதையும் காபாவோடு சேர்ந்து கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. ஆனால் முற்காலத்திலே அந்த இடத்தை விட்டு வைத்திருக்கின்றார்கள். நம்ம சேர்த்ததை கட்டிட்டோம்னா மக்களுக்கு மத்தியில் தேவையில்லாத குழப்பம் உண்டாயிரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய குழப்பத்தை பயந்ததின் காரணத்தினால் அப்படியே விட்டுவிட்டார்கள். ஆனால் இன்றளவும் அதே நிலைதான் அந்த இடம் இருக்கின்றது. அங்கே அதுக்குள்ளே ஹத்தீமுக்குள்ளே போய் தொழுதோம்னா காபாவிற்குள்ளே தொழுத அந்த நன்மையை எல்லாம் வழங்குகின்றான். அங்கே என்ன தொழ முடியும்? நஃபிலான வணக்கங்கள் தான் வணங்க முடியும். காபாவுக்குள்ளே போய் ஃபர்ல தொழ முடியாது, தொழக்கூடாது. ஏன்னா காபாவுக்கு வெளியே தான் காபாவை முன்னோக்கி என்பதாக சொல்கின்றோம். காபாவுக்கு உள்ளே போய் இந்த நீயத்தை வைக்க முடியாது. அதனால் ஃபர்லான தொழுகைக்கு வெளியே தான் தொழுகணும். நஃபிலான வணக்கங்களை தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா அந்த ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய பகுதியை அல்லாஹ் நமக்கெல்லாம் நிவாரணமாக ஆனந்தத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் மீசாபே ரஹமத் என்று சொல்லக்கூடிய மலை தண்ணீரை பெற்று தரக்கூடிய அந்த மலை தண்ணி வரக்கூடிய குழாய், தூம்புன்னு நம்ம புழக்கத்தில் சொல்லுவோம். மலை தண்ணி வரக்கூடிய அந்த குழாய், அந்த தூம்பு, அது தங்கத்தினால் ஆன ஒரு குழாய். மீசாபே ரஹமத், அதுக்கு பேரே ரஹமத்தினுடைய குழாய். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் மலை வந்து காபாவிலே பட்டு ரஹமத்தான பரக்கத்தான காபாவிலே பட்டு அதிலே வெளியே வரக்கூடிய ஒரு குழாய். ஹாஜிகளுக்கு சொல்லி அனுப்புவாங்க, நீங்கள் காபாவுக்கு போயிட்டீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நனைஞ்சிருங்க. அதில் குறிப்பாக மீசாபி ரஹமத்துக்கு நேரம் நின்று நனையக்கூடிய நசீபை கிடைத்தால் நனைஞ்சிருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஏன்னா ரஹமத்துடைய குழாய் அது. அங்கே இருந்து செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூலாக்குகின்றான். அதுக்கு நேரம் நின்று இல்லை, அதுக்கு நேரம் எங்கேருந்து துஆ செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்குகின்றான். அவ்வளோ பெரிய பாக்கியம் பொருந்திய இடமாக மீசாபே ரஹமத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதுக்கடுத்து காபாவினுடைய வாசல், காபாவினுடைய வாசல் இருக்கிற இந்த காபாவினுடைய வாசலை ஒரு மனிதர் தொடக்கூடிய நசீபை பெற்றிருந்தால் காபாவினுடைய அந்த வாசலை கையால் தொட்டுவிட்டு நல்ல உயரம், நல்ல ஹைட்டானால் போனால் தான் தொட முடியும். இந்த மாதிரி குட்டையானால் போனால் தொட முடியாது.
அவ்வளோ ஹைட் அது. இருந்தாலும் ஹாஜிகள் முண்டி அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக முயற்சி பண்ணி எப்படியாவது எக்கி போய் தொற்றலான்னு முயற்சி பண்ணுவாங்க. தொட முடிந்தால் அதை தொட வேண்டும். நம்முடைய வலது கன்னத்தை அந்த காபாவினுடைய வாசல் பக்கமாக வைத்த வண்ணமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூலாக்குகின்றான். முல்தஸிம், காபாவினுடைய வாசல், ஹஜருல் அஸ்வத், இந்த ரெண்டுக்கும் மத்தியிலே இடைப்பட்ட இடம். அங்கே என்னுடைய ஹாஜிகள் அதிகமாக துஆ கேட்பார்கள். அங்கே என்னுடைய கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குகின்றான். துஆவை கபூலாக்கக்கூடிய புனிதமான இடமாக அல்லாஹு தஆலா இந்த இடத்தை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே தான் அல்லாஹ் சொல்வான், ஃபீ ஆயாத்தும் பையினாத்தும், அந்த மக்காவிலே நிறைய அத்தாட்சிகளை நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். என்ன கேட்டாலும் கபூலாகும். காபாவினுடைய வாசலை பிடிச்சிட்டு கேட்கும்போது அவன்கிட்ட அடம்பிடிச்சி, யா அல்லாஹ் எனக்கு தந்துதான் ஆகணும்னு சொல்லி அடம்பிடித்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் அந்த இடத்துல ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே காபாவில் முத உள்ள நுழையும் போது, முத ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போகும்போது நேராக வாங்க, எங்கேயும் திரும்பி பார்த்துடாதீங்க, எங்கேயும் குனிஞ்சிடாதீங்க, நேராக வந்து முதல் பார்வையில் காபாவை முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. காபாவை முழுமையாக பார்க்கும் நேரங்களிலே நாம் கேட்கும் எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அப்போ என்ன துஆ கேட்பது? நிறைய இமாம்கள், நிறைய மார்க்க மேதைகள் துஆக்களை சொல்லித் தருகின்றார்கள். அதில் சொல்லுவாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, அந்த துஆவை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க நான் என்ன துஆ கேட்டாலும் கபூலாகணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சொல்லித் தருவாங்க, நான் எங்கே இருந்து எந்த நேரத்தில் ஹலாலான துஆ கேட்டாலும் அந்த துஆ கபூலாகும். அப்படி கேட்டோம்னா கஅபால மட்டுமில்லை, நம்ம ஊர்லேருந்து கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். துஆ கபூலாகக்கூடிய உயர்தரமான பாக்கியம் பெற்ற இடமாக அந்த கஅபாவை முதல் பார்வையிலே பார்க்கும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா அந்த நசீபை தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் கபூலாகக்கூடிய இடமாக அந்த கஅபாவினுடைய ஒவ்வொரு இடங்களையும் நமக்கு வர்ணித்து தருகின்றார்கள். அரஃபா மைதானம் காபாவினுடைய எல்கையிலே கட்டுப்பட்டதுதான் அரஃபா மைதானம். அரஃபா மைதானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வருடம் முழுக்க அந்த இடத்துல யாருமே தங்க மாட்டாங்க, எந்த குடும்பமும் கிடையாது. வருஷம் முழுக்க அந்த இடம் பூட்டி தான் இருக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் பிறை 9 அன்னைக்கு மட்டும் அந்த இடம் திறந்திருக்கும். திறந்திருக்கும் அல்ல, அந்த இடம் நிரம்பி வழியும் லட்சக்கணக்கான ஹாஜிகளாக. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 அன்று மட்டும்தான் அந்த இடத்திற்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். மற்ற நாள் ஹாஜிகள் போவாங்க, அது வேற. ஆனால் ஹாஜிகள் நிரம்பி வழியக்கூடிய காலகட்டம் என்பது துல்ஹஜ் பிறை 9 அன்றினுடைய அன்று ஒரு நாள் மட்டும்தான் அந்த இடத்திலே லட்சக்கணக்கான ஹாஜிகள் குழுமி இருப்பார்கள். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம நினைப்போம், வருஷம் முழுக்க ஹாஜிகள் இருப்பாங்க போல தெரியுது, வருஷம் முழுக்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க போல தெரியுது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கலாம். அந்த ஒரு நாள் தான் அவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அவ்வளோ டென்ட் கூடாரம் அமைத்திருப்பார்கள். அவ்வளோ டென்ட்லையும் மேக்சிமம் ஏசி அமைச்சிருக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் வசதி வச்சு அமைச்சிருக்கிறாங்க, தண்ணி வசதி வச்சுருக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது. அவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். எனவே அல் ஹஜ்ஜு அரஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஜ்ஜி என்பதே அரஃபாவில் தங்குவது தான். ஒரு மனிதர் தவாஃப் செய்யலை, இஹ்ராம் கட்டலை, ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டாரு, அதுக்கு பகரமாக ஒரு பகரத்தை கொடுத்து விட்டால் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வான். ஹஜ்ஜுடைய குறைகளை அல்லாஹ் நிறைவாக மாற்றி விடுவான். ஆனால் ஒருத்தர் எல்லா காரியத்தையும் முழுமையாக செஞ்சுட்டாங்க, ஒரு ஹாஜி முழுமையாக எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டாங்க, அரஃபாவில் தங்கலை, அரஃபாவில் தங்கலை, அரஃபாவுக்கே வரலை, அவங்க ஹஜ்ஜு கூடுமானா ஹஜ்ஜு கூடவே கூடாது. அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்பதே அரஃபாவில் தங்குவதுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்திகளை பார்க்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் பல்லாண்டு காலங்களாக சொர்க்கத்திலிருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து இவர்தான் நம்முடைய துணைவி, இவர்கள் தான் நம்முடைய கணவர் என்பதாக இருவரும் ஒன்றாக அறிந்து கொண்டார்கள். எனவே அரஃபா
அறிந்து கொண்ட இடம். அல்லது இன்னொரு பேர், ரெண்டு பேரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்று அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்பதை அறிந்து கொண்டார்கள். எனவே அரஃபா அல்லாஹ் தஆலா அந்த இடமாக அரஃபாவினுடைய மைதானத்தை வைத்திருக்கின்றான். ஹாஜிகள் எல்லாம் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் பார்த்தால் எந்த ஹாஜியுமே நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் ஓதி படிச்சிருக்கிறேன், நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் பெரிய கோடீஸ்வரன், எந்த வார்த்தையும் இங்கே பேச முடியாது, நான் பிச்சைக்காரன் அதையும் சொல்ல முடியாது. அங்கே போயிட்டா அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா எல்லாரும் சரிசமம் தான். அந்த இடத்தில் ஹாஜிகள் அரஃபா மைதானத்திலே பார்க்கும் அந்த நிலையை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஹாஜிகளுமே சாதாரணமாக ஒரே ஒரு துண்டு, ஒரே ஒரு வேஷ்டி அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. பணக்காரர் உயர்ந்த ஆடை கிடையாது, ஏழை சாதாரணமான ஆடை கிடையாது. பணக்காரர் பெட்டில் படுத்திருப்பார் கிடையாது, ஏழை தரையிலே படுத்திருப்பார் கிடையாது. எல்லோருக்கும் ஒரே நிலைதான். அந்த நிலையை பார்க்க வேண்டுமானால் மஹ்ஷர் மைதானத்தினுடைய நிலையை நிலைத்து பார்க்கக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா அரஃபா மைதானத்தை வைத்திருப்பான். ஹாஜிகள் எல்லாம் அவங்கவுங்க அலையக்கூடிய அந்த நிலையை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மோசமான நிலையில், யா அல்லாஹ் பாவங்களை செய்திருக்கின்றேன், உன்னுடைய தர்பாருக்கு வந்து விட்டேன், அரஃபா மைதானத்திலே தங்கியிருக்கின்றேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய தவறை மன்னித்ததை போன்று எங்களையும் மன்னித்து விடையா அல்லாஹ் என்பதாக கெஞ்சி கதறக்கூடிய இடமாக அந்த அரஃபாவினுடைய மைதானம் அமைந்திருக்கும். யார் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க, நம்ம பின்னாடி யார் நிற்கிறாங்க, வலது பக்கம் யாரு, இடது பக்கம் யாரு, யாருமே தெரியாது. எந்த பாஷை பேசுகிறாங்க அதுவும் தெரியாது, எந்த பாஷையும் தெரியாது, எந்த மொழியும் தெரியாது, எந்த உயர்வு தாழ்வும் தெரியாது. அப்படிப்பட்ட இடம்தான் அரஃபாவினுடைய மைதானம். துஆ கபூலாகக்கூடிய உயர்தரமான உன்னதமான இடமாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, மினா, முஸ்தலிஃபா எல்லாமே காபாவுடைய எல்கையில் உள்ளதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா மினாவும் ஹாஜிகள் சில தினங்கள் தங்கக்கூடிய இடங்கள். ஒரு 4 நாள் 5 நாள் அவங்க தங்குவாங்க. பிறகு 8 அன்னைக்கு தங்குவாங்க, 9க்கு அரஃபாவுக்கு வந்துடுவாங்க. திரும்ப இல்லம் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் பிறகு 10 அன்னைக்கு திரும்ப எங்கே வருவாங்கன்னா மினாக்கு வந்துடுவாங்க. 10, 11, 12, சில ஹாஜிகள் 13 வரை தங்குவாங்க. மொத்தம் 5 நாள் தான் தங்குவாங்க. 4 நாள் 5 நாள் தங்கக்கூடிய இடம்தான் மினாவினுடைய கூடாரம். அங்கே என்ன அமல்? அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பது, தல்பியாவை ஓதிக்கொண்டே இருப்பது, அதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பது, குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது. அந்த மினா அந்த இடத்தில்தான் மஷ்அருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த பள்ளிவாசல் வருடம் முழுக்க பூட்டப்பட்டிருக்கும். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் ஹாஜிகளால் நிரம்பி விழியக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றான். ஹாஜிகள்லாம் அரஃபாவுக்கு போகும்போது தான் காபாவினுடைய திரை மாற்றப்படும். காபாவுடைய திரை அன்னைக்கு தான் மாற்றுவாங்க. ஏன்னா காபாவில் உள்ளூர் வாசிகளை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. ஹாஜிகள் லட்சக்கணக்கான ஹாஜிகள், லட்சக்கணக்கான உம்ரா செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு அரஃபா மைதானத்தில் இருப்பாங்க. அப்போ காபா ரொம்ப ஓய்வு பெற்றிருக்கும். உள்ளூர் வாசிகளை மட்டுமே வரக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கும். காபாவுடைய திரையை அன்றுதான் மாற்றுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, முஸ்தலிஃபாவில் என்ன செய்கிறோம்? இரவு முழுக்க தங்கணும், வேறு எதுவுமே கிடையாது. அரஃபா முடிச்சுட்டு முஸ்தலிஃபாவுக்கு தங்குவாங்க. முஸ்தலிஃபாவில் தங்கும்போது ஹாஜிகளுக்கு என்ன வேலைன்னா, ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக கல்லை பொறுக்கி கொண்டிருப்பார்கள். முஸ்தலிஃபாவில் அதுதான் வேலை. கல்லை 3 நாளைக்கு அந்த ஷைத்தான்களுக்கு எறிவதற்காக 7 கல் வீதம் கல்லுகளை பொறுக்கி கொண்டிருப்பார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வருஷம் முழுக்க பிறக்கிறாங்க. ஆனால் கல் வந்துக்கிட்டே இருக்குது, பொடி கல், பொடி கல் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு தெரியலை. யாரும் போடுறாங்களா? கிடையவே கிடையாது. கல்லை பிறக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஹாஜிகள் லட்சக்கணக்கான ஹாஜிகள் அல்றாங்க கல்லை. அங்கேயும் வசதிகளை நிறைவான முறையிலே அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அரஃபா, மினா, முஸ்தலிஃபா
எல்லாமே பாக்கியம் பெற்ற இடங்களாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். ருக்குனி யமானின்னு சொல்லக்கூடிய இடத்தை பற்றி நம்ம சொன்னோம். அந்த இடம் காபாவினுடைய ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலைக்கும் அதற்கு முந்திய மூலைக்கும் மத்தியிலே உள்ள இடம். ஹாஜிகள் பெரும்பாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, எல்லா ஹாஜிகளுமே பெரும்பான்மையான ஹாஜிகள் என்ன துவா கேட்டாலும் சரிதான், அந்த இடம் வந்த உடனே ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனதம் வகினா அதாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த உலகத்திலையும் நல்லது தா, மறுமையிலையும் நல்லது தா, நரக வேதனை விட்டும் எங்களை பாதுகாத்திரு. வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார், எங்களை சொர்க்கத்திலே நல்லோர்களோடு சேர்ந்து செல்லக்கூடிய நசீபை தா. கண்ணியமானவனே, மகத்துவமிக்கவனே, கிருபையாளனே என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய இடமாக அந்த இடத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அங்கேதான் மலக்குமார்கள் நமக்காக துஆவும் செய்கின்றார்கள், நாம் செய்யக்கூடிய துஆவிற்கு ஆமீனும் சொல்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் அல்லாவே கிடையாது அப்படின்னு சொல்லல, நான் தான் பெரிய அல்லான்னு சொன்னான் ஃபிரௌன். ஃபிரௌன் கேட்டான், நான் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னான். அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவனுக்கு அல்லாஹ் வாகனத்தை கொடுத்துருந்தான். அந்த வாகனம் எப்படின்னா, ஒரு மலையில் ஏறணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா அது முன்னங்காலை மடக்கி கொள்ளும். அவன் இலகுவான முறையிலே மலையிலே சரிசமமாக நடந்து செல்வதை போன்று அவன் நடந்து அந்த வாகனத்திலே செல்வான். கீழே இறங்கினாலும் அதே மாதிரி பின்னங்காலை அந்த வாகனம் மடக்கி கொள்ளும். அவ்வளோ பெரிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருந்தான். நிறைய சொத்துக்களுக்கு அதிபதி, நிறைய மனிதர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை பெற்றிருந்தான். அந்த ஃபிரௌன் நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்பதாக சொன்னேன். அவனுக்கே அல்லாஹு தஆலா எல்லா வளங்களையும் கொடுத்தான் என்றால், ஈமான் கொண்ட நமக்கு அல்லாஹ் தரமாட்டான்? ஈமான் கொண்ட நாம் அல்லாஹ்விடத்திலே அடம்பிடிக்க வேண்டும், கெஞ்சி கேட்க வேண்டும். தரக்கூடிய ஒரே ஒரு நபர் அல்லாஹ் தான். அவனை தவிர வேறு யாருமே கிடையாது, வேறு கதி கிடையாது. எனவே அவனிடத்திலே நாம் துஆக்களை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா மக்காவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். மக்காவிலே காபாவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த காபா அல்லாஹ் தஆலா அதற்கு பெயரை சொல்லக்கூடிய நேரத்திலே திருமறையின் மூலமாக பல பெயர்களை அல்லாஹ் சொல்கின்றான். மஸ்ஜிதுல் ஹராம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமான பள்ளிவாசல், தீமைகளை தடுக்கக்கூடிய பள்ளிவாசல், தீமைகள் செய்யாமல் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்பதாக மஸ்ஜிதுல் ஹராம் என்பதாக அல்லாஹ் பெயரை வைத்திருக்கின்றான். அந்த ஊருக்கு பெயர் பலதுல் அமீன், நிம்மதி தரக்கூடிய ஊர் என்பதாக அந்த ஊருக்கே அல்லாஹ் பெயரை தந்திருக்கின்றான். அந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா மற்றொரு பெயரை சொல்வான், உம்முல் குரா, எல்லா ஊருக்கும் தாய் என்பதாக. தாய் நாடு என்றால் மக்கா என்பதாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அந்த பெயர்களை பார்க்கின்றோம். எனவே மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற இடமாக மக்காவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த அரஃபா மைதானத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் சமயத்திலே, தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் சமயத்திலே கஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தின் மேல் அமர்ந்தவர்களாக ரபீஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், தோழரே என்னெல்லாம் சொல்கிறனோ அந்த வார்த்தையை நீங்கள் சத்தம் போது மக்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்கன்னாங்க. அந்த சஹாபிக்கு தான் கொஞ்சம் லவுடு ஸ்பீக்கர், கொஞ்சம் சப்தம் அதிகமான சஹாபி. அவங்க பேசுனாங்கன்னா ரகசியம் பேசினாலே வெளிப்படையாக பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற குரலுக்கு சொந்தக்கார சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாரையும் பழிவாங்க வேண்டும் என்பதாக நினைக்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்கின்றார்கள். இந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் அதை பகிரங்கமாக அறிவிப்பாக வெளியிடுகின்றார்கள். அதே போன்று பெண்களுக்கு எதிராக நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். நாளை மறுமையிலே நிறைய செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது போன்ற ஹராமை தடுக்கக்கூடிய வாக்கியங்களை பயன்படுத்தினார்கள். அதிலே குறிப்பாக நாளை மஹ்ஷர் மைதானத்திலே என்னை பற்றி அல்லாஹ் கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்கின்றார்கள். அல்லாஹ் மறுமையில் என்னை பற்றியும் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கேட்டாங்க சஹாபா பெருமக்களை பார்த்து. சஹாபா பெருமக்கள் உடனடியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் கது பல்லகத வ சத்தக்த வ அத்தைத. சஹாபா பெருமக்கள் ஒரு வார்த்தையை சொல்லலை, 3 வார்த்தையை சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ் நிச்சயமாக, திட்டமாக, உறுதியாக, சத்தியமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள். நீங்கள் பரிபூர்ணமான முறையிலே எங்களுக்கு நிறைவு செய்து விட்டீர்கள். வபல்லகத தூது செய்தியை எத்தி வைத்து விட்டீர்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள். அப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆனந்தம் மிகுதியால் கையை வானத்தின் பக்கமாக உயர்த்தினார்கள். அல்லாஹும் மஷ்ஹிது, அல்லாஹும் மஷ்ஹிது, அல்லாஹும் மஷ்ஹிது. யா அல்லாஹ், நான் எல்லாவற்றையும் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டேன் என்பதற்கு சஹாபா பெருமக்கள் அதை என்னிடத்திலே சொல்லிவிட்டார்கள். அதற்கு சாட்சியாக உன்னையே ஆக்குகின்றேன் யா அல்லாஹ், நீயே சாட்சியாளன், நீயே சாட்சியாளன், நீயே சாட்சியாளன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவினுடைய பெருவழியிலே தாங்கள் தூது செய்தியை கொண்டு வந்து அதை எத்தி வைத்ததற்கு அடையாளமாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா மைதானத்திலே வைத்து செய்த அந்த மிகப்பெரிய துஆவையும் பிரசங்கத்தையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, எனவே மக்கா என்பது புனிதமான நகரம் மட்டுமல்ல, வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய இடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் ஹஜ்ஜை செய்கின்றார்களோ, யார் உம்ராவை செய்கின்றார்களோ அந்த மக்களை அல்லாஹ் ஒருபோதும் ஏழையாக மாற்றவே மாட்டான் என்பதாக சொல்லித் தந்தார்கள். நிதர்சனமான உண்மை என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. காபாவிலே நாம் சென்று விட்டோம் என்றால் நிச்சயமாக அதற்கு பின் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கோடீஸ்வர வாழ்க்கை தான், எந்த சந்தேகமும் கிடையாது. காபாவிலே கேட்கக்கூடிய துஆவை மக்கமா நகரிலே துஆக்கள் கபூலாகக்கூடிய இடங்களிலே கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குகின்றான். அந்த துஆக்குடைய பலாபலன்களை வாழ்நாள் முழுக்க நாம் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் தருகின்றான். எனவே உலக வாழ்க்கையினுடைய வெற்றியும் பெற முடிகின்றது, மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியையும் பெற முடியக்கூடிய ஒரே இடமாக அல்லாஹ் காபாவை அமைத்து வைத்திருக்கின்றான். மக்கமா நகரை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த மக்கமா நகருடைய சிறப்புகளை பரிபூர்ணமானவர்களே புரிந்து அந்த காபாவையும் அந்த மக்காவையும் கண்ணார காணக்கூடிய நல்ல நசீபை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. காபாவை தவாப் செய்யாமல், உம்ரா செய்யாமல், ஹஜ்ஜு செய்யாமல் மரணிக்கக்கூடிய அந்த துர்பாக்கியத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அந்த இடத்திலே நேரடியாக நின்று சலாமை சொல்லி ஈருலகத் தலைவனுடைய அந்த பதிலையும் பெற்று அவர்களை உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நேரடியாக பார்க்கக்கூடிய, கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும், ஹலாலான வருமானங்களையும், உடல் திரகாத்திரத்தையும், நிறைவான அமல் செய்யக்கூடிய இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்ற துஆக்களோடு இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.